Good evening to all. So last class la oru bending irukku. Thana sum 11th da. Okay. 13th questions. Last la pannirkom. A is equal to 2 power m 1 by 2 power m. M belongs to natural numbers. So the subset of R, D with respect to usual metric. ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து இன்டீரியர் வந்து வழக்கம் போல் எம்டி செட்டு தான் வரும். ஓகேங்களா? நான் எல்லாமே நம்மளோட செட்டே வந்து டிஸ்க்ரீட்டாக இருக்கும். ஓகேங்களா? பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். அதை சுற்றி நீங்கள் வந்து ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக ஒரு ரியல் நம்பர் வந்துடும். ரியல் நம்பர் வந்து எல்லா ரியல் நம்பருமே இந்த இதில் வராது. ஓகே, அதனால் ஏ இஸ் நாட் ஓப்பன். ஏ இஸ் நாட் ஓப்பன் இன் ஆர், டி. ஓகே, க்ளோஸ்டு டெரைவ்டு செட் என்னன்னு பார்க்கலாமா? ஆக்சுவலாக டெரைவ்டு செட் என்னென்னா இது என்ன பவுண்டட் அன்பவுண்டடா? ஓகே, சீக்வன்ஸில் அப்ரோச் பண்ணலாம். லிமிட் m டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2 power m plus 1 by 2 power m. ஸோ எல்சிஎம் எடுக்கிறேன். லிமிட் m டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2 power m into 2 power m plus 1. அப்போது லிமிட்டு m டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2 power 2m வந்துருமா? plus 1 by 2 power m. ஆக்சுவலாக இது என்னது மோனோட்டானிக் இன்க்ரீசிங் சீக்வன்ஸு. இட்ஸ் நாட் பவுண்டட் எபோவ். ஓகே, சரி, நான் செஞ்சு பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ இதோட டிஃபரன்ஷியேஷன். ஸோ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் இருக்கா, லிமிட் அப்ளை பண்ணும்போது ஸோ வி யூஸ் எல் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ். இப்போ நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ண வரும்னா 2 power 2m வந்துடுமா? ஒய் ஓகே, ஆக்சுவலாக அப்படி பார்ப்போம். ஒய்சி கூட ஏ பவர் எக்ஸ்னு எடுத்துருப்போமா? இப்போ இதுக்கே போட்டோம் 2 power 2m. ஓகே, டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். லாக் y is equal to log 2 power 2m. therefore 2 power m log 2 னு வரும். log y. இப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் to x. 1 by y y dash. ஸோ இது கான்ஸ்டன்ட். இப்போ 2 log 2 னு இருக்கும். அப்போ y dash வந்து y 2 log 2 னு இருக்கும். இப்போ yங்கிறது என்னது? 2 power 2m 2 log 2. ஓகே, இப்போ இதோட டிஃபரன்ஷியேஷன் என்ன வரும்னா 2 power 2m லிமிட்டு m டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2 power 2m ஒரு 2 log 2 வரும். அதே மாதிரி இங்கே போடும்போது என்ன ஆகுதுன்னா இங்கே 2 power m வந்து 2 வராது, 1 வரும். 2 power m log 2 வரும். ஸோ log 2 கேன்சல் ஆயிரும். ஒரு 2 power m ஒரு லிமிட் 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். m டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2 power ஒரு 2 power m மிச்சம் இருக்கும். கரெக்டு தானே? 2 power m into 2 power m எழுதிக்கலாம். 2 power m கேன்சல் ஆயிரும். அப்போ திஸ் இஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, சேம் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. therefore இதுக்கு வந்து என்னது? therefore இதுக்கு வந்து லிமிட் பாயிண்ட் இருக்காது. ஸோ டெரைவ்டு செட் ஆஃப் ஏ வந்து எம்டி செட். ஓகே, டெரைவ்டு செட் ஆஃப் எம்டி செட். இப்போ என்ன வந்துடும்னா ஏ க்ளோசர் வந்து ஏன்னு வருமா? ஏ யூனியன் டெரைவ்டு செட் எம்டினால ஏ க்ளோசர் இஸ் ஈக்குவல் ஏன்னு வந்துடும். ஸோ அதனால் வந்து ஏ வந்து க்ளோஸ்ட்னு வந்துடும். ஏ இஸ் க்ளோஸ்ட் இன் ஆர், டி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இதே சமம் அப்படி மாற்றிக்கிறோம். ஃபார் ஃபிக்ஸ்டு 2 power n belongs to R natural numbers. ஏங்கிற செட்டு வந்து 2 power n plus 1 by 2 power m வந்து வேரி பண்ணுறோம். m belongs to n. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன வரும்னா, இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லிமிட்டு m டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2 power n 1 by 2 power m. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் மாதிரி வந்துடும், வெளியே வந்துடும். இது 0 நேரம் 2 power n வந்துடும். ஓகேங்களா? ஸோ வேறு எதுவுமே நமக்கு இது லிமிட் பாயிண்ட்ஸ் வராது. இப்போ இன்டீரியர் வந்து எப்பயும் போல் எம்டி தான் வந்துடும். ஸோ டெரைவ்டு செட் ஆஃப் ஏ வந்து 2 power n. ஓகேங்களா? 2 power n தான். நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும். ஓகேங்களா? 2 power n 2 power n ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதாவது சிங்கிள்டன் ஒரே எலமெண்ட் தான். ஓகேங்களா?
Right. Next 14th, 15th questions. Limit 1 plus 1 by n whole to the power n belongs to natural number. So நம்ம interior வந்து empty set வந்துரும். Derivative set என்ன அதுக்கு limit approach பண்ணனா வரும். This is nothing but e, கரெக்ட்டா? Okay. So nothing but e. So e the element இந்த setல இருக்குமா? E belongs to that set or not? Okay. Every e இதில் இருக்குமா பாருங்க. e இதில் இருக்குமா? 1 plus e வந்து இது க்ளோஸ், இது நாட் ஓப்பன், a is not open, அது clear. Open in r, d. Closed வருமா பாருங்க. Every limit point is a point of a சொல்லப்போ ஈங்கிறது இதில் உள்ள எலமெண்ட்டாக வருமா. ஈங்கிறது irrational நம்பர், ஓகேங்களா. இது வந்து இது என்ன வரும், 1 நேச்சுரல் நம்பரு, 1 by n, இது ஒரு நேச்சுரல் நம்பர். ஸோ ரேஷனல் நம்பர் வரைக்கும் போகும். ரேஷனல் நம்பரை n டைம்ஸ் எடுத்துருக்குறோம், ஓகேங்களா. 1 plus 1 by n ஹோல் பவர் n, ஓகேங்களா. என்ன வேரி பண்ண என்ன ஆகும்னா இது ஒரு ரேஷனல் நம்பராக வரும் ஃபார் எவ்ரி n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், ஓகேங்களா. ஸோ இது ஒரு ரேஷனல் நம்பர் வந்துடும், ஓகேங்களா. இது ஒரு இரேஷனல் நம்பர், இது வந்து கலெக்ஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். அப்போ இந்த எலமெண்ட் இங்கே இருக்காது, ஓகேங்களா. அதனால் என்ன வந்துடும்னா a is not closed. a closer வந்து a யூனியன் சிங்கிள்டன் ஈன்னு வரும், ஓகேங்களா. a is not a பார் வந்து நாட் ஈக்குவல் ஏன்னு வந்துடும். ஸோ அதனால் a is not closed in r, d. ஓகே. நெக்ஸ்ட் இதே மாதிரி மாற்றி எழுதிக்கலாம். ஆக்சுவலாக ஜென்ரலாக நான் எழுதிக்கிறேனே. இப்போ லிமிட்டு n tends to infinity 1 plus k by n power n for any fixed k belongs to r. Okay, இந்த இது என்னவாகும், this is nothing but e power k. The sequence வந்து converges to e power k. ஓகே, இப்போ அதை மாதிரி எழுதிக்கிறேன். 1 plus k by n power n belongs to natural number for any fixed k belongs to r. ஓகே, அப்போ என்னோட இன்டீரியர் எம்டி வந்துடும். டெரைவேட்டிவ் செட் வந்து e power k. ஓகே, e power k. இப்போ k வந்து இதில் மெம்பர் ஆக முடியுமான்னு பார்ப்போமா. k வந்து ரியல் நம்பரு. இப்போ இது ஒரு ஓகே, இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நம்ம நிறைய எழுதிக்கலாம். இப்போ அதே மாதிரி லிமிட்டு 1 plus 1 by n whole power minus 2n n belongs to n. ஆக்சுவலாக இது என்ன வரும், டெரைவேட்டிவ் செட் என்ன வரும். ஆக்சுவலாக இது என்ன பண்ணியிருப்போம்னா லிமிட்டு n tends to infinity 1 plus 1 by n 2 power n தானே. அப்போ 1 by 2 power n எழுதியிருப்போம், ஓகேங்களா. அப்போ இதை வந்து நம்ம 2 டைம்ஸ் எழுதியிருப்போம், ஓகேங்களா. இதை வந்து நம்ம 2 டைம்ஸ் எழுதியிருப்போம். அப்போது ஒரு e ஸ்கொயர் கிடைக்கும், 1 by e ஸ்கொயர் கிடைக்கும். ஓகே, இன்டீரியர் வந்து எம்டி செட். அடுத்து ஒரு சீக்வன்ஸ் இல்லை, ஒரு இது -1 whole power n plus 1 by n belongs to n. ஸோ என்ன வரும், -1 plus 1. ஸோ n-க்கு 1 கொடுக்குறோம், n-க்கு 2 கொடுக்கும்போது 1 plus 1 by 2 கிடைக்கும். -1 plus 1 by 3 இப்படி கிடைக்கும். +1 plus 1 by 4 இப்படி கிடைக்கும். அப்போது இன்டீரியர் வந்து எப்பயுமே எம்டி தான். டெரைவேட்டிவ் செட் என்ன வரும் பாருங்க. ஆக்சுவலாக 0 வராது, ஓகேங்களா. ஆக்சுவலாக இப்போ ஒன்று இது ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்கிற பாயிண்ட் 0 ஆகும். இப்போ 1 -1 ஆல்டர்னேட்டிவாக மாற்றி வரும். அப்போ இது லிமிட் பாயிண்ட்ஸ் வந்து 1 -1. ஓகே, ஸோ இது ரெண்டுமே இதில் இருக்காது நினைக்கிறேன், ஐ திங்க். ஆமாம்,
So the minus 1 is not a member of this set, minus 1 is also not a member of this, adala A is not closed in R, D. Next என்ன பார்க்க போறோம்னா இதே மாதிரி நம்ம எழுதிக்கிட்டே இருக்கலாம். 19. So sin 1 by n, n tends to infinity, n belongs to natural number. இதுக்கு என்ன வரும்? limit n tends to infinity sin 1 by n. ஓகேங்களா? ஸோ sin வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனால இப்போ காம்போசிஷன் ஃபங்க்ஷன் தேரும்படி இப்படி எழுதிக்கலாம். 1 by n, this goes to 0. இப்போ sin 0 வந்துடும். ஸோ 0. இன்டீரியர் வந்து எம்டி வந்துடும். டெரைவ்டு செட் வந்து சிங்கிள்டன் 0. அதேமாதிரி காஸ் போடும்போது cos 1 by n, n belongs to n. அப்போ வந்து இன்டீரியர் எம்டி. ஸோ அதே மாதிரி என்ன இருக்கும்? காசுன்னு எழுதுவோமா? காசுன்னு எழுதுவோம். காசை வெளியே எடுத்துரும். cos 1 by n 0. cos 0 வந்து 1 வந்துடும். இப்போ டெரைவ்டு செட் வந்து 1. அடுத்து A x belongs to R, sin x equals 0. இந்த மாதிரி கேட்பாங்க. sin x 0 0 என்ன வரும்? sin x equals 0 if and only if x is equal to n pi, n belongs to integer நமக்கு தெரியுமா? ஸோ அதான் இருக்கும். அப்போ n pi, n belongs to integer. ஓகே, ஸோ இதுக்கு வந்து லிமிட் பாயிண்ட்ஸும் வராது, ரெண்டுமே எம்டி தான். இன்டீரியர் ஏவும் எம்டி தான், டெரைவ்டு செட்டு எம்டி தான். இதே மாதிரி காசுக்கு எழுதிக்கலாம். x belongs to R, cos 2x equals 0 ன்னு வச்சுக்கோங்க. அப்போ வரும் இப்போ 2x equal to 2n plus 1 pi by 2 எழுதுவோமா? ஸோ sin x னா x எழுதுவோம். இங்கே 2x னா 2x எழுதுவோம். n belongs to integer. அப்போ x கண்டுபிடிச்சா என்ன வரும்? 2n plus 1 pi by 4 வந்துருமா? n belongs to integer. ஸோ இங்கேயும் அதே தான், இன்டீரியர் வராது, எம்டி செட்டு, டெரைவ்டு செட்டு எம்டி செட்டு தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு முக்கியம், ஒரு இந்த மாதிரி எக்ஸு 1 plus x, 1 plus mod xல வைக்கிறாங்க. ஓகே, x is equal to x 1 plus mod x, x belongs to R. ஸோ இப்போ இந்த இதுக்கு இன்டீரியரும் இது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, இந்த செட்டை நான் ரெண்டு தான் பிரிச்சுக்கிறேன். x plus 1 plus x, x by 1 minus x if x பாசிட்டிவ் நான் நெகட்டிவ் ரியல் நம்பர், x இங்கே நெகட்டிவ் minus infinity to 0. ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த செட்டை நான் இப்படி ரெண்டு தான் பிரிச்சுக்கிறேன். x by 1 plus x such that x இங்கே வேரி பண்ணுறேன். x belongs to close interval 0, infinity. இது ஒரு செட்டு யூனியன் x by 1 minus x, x belongs to minus infinity to 0. ரெண்டு செட்டை நான் ஸ்பிளிட் பண்ணி எழுதிட்டேன். இப்போ எனக்கு இன்டீரியர் கண்டுபிடிச்சா என்ன வரும் பாருங்கள். இன்டீரியர் வந்து என்ன வரும்? ஃபஸ்ட்டு இது என்ன செட்டுன்னு பார்ப்போமா? இது என்ன செட்டுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இது ரெண்டு என்ன செட்டுன்னு நம்ம பார்த்தோம். x belongs to close interval 0 to infinity. கரெக்டாக எடுத்துட்டோம். இந்த வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோமா? ரைட், எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் ஆக்சுவலாக எக்ஸ் 0னா இப்படி எடுத்துக்கோம். எக்ஸ் 0னா இந்த இது 0 ஆயிரும். நான் பாசிட்டிவ் எடுத்துக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ 1 plus x கண்டுபிடிக்கிறேன். 1 plus x கண்டுபிடிச்சா என்ன வரும்னா இன்ஃபினிட்டி இங்கே 1ன்னு வந்துடும். ஓகே, ரைட். இப்போ நான் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன். அப்போ 1 by 1 plus x. ஸோ இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது 0ன்னு வந்துடும், இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது 1ன்னு வந்துடும். ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். எக்ஸுங்கிறது எனக்கு பாசிட்டிவ் ரியல் நம்பர். அப்போ எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது. 0 into x 0, x by 1 plus x less than x.
minus 6 ஆக்சுவலாக இப்படி வச்சுப்போம். இதை இப்படி டீல் பண்ண வேண்டாம், இப்படி வச்சுப்போம். ஸோ இது ஒரு 0 to 1 உள்ள ரியல் நம்பர், இது 1க்கு மேலே உள்ள நம்பர். இப்போ இதால் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகிற ரிசல்ட்டு 0லேருந்து 1 தான் வரும். ஓகேங்களா? எக்ஸ் பை 1 + x. ஸோ ரிசல்ட் வந்து 0 to 1 வரும். புரியுதுங்களா? எக்ஸுங்கிறது இந்த செட் வந்து 0 to 1 உள்ள நம்பர். ஓகேங்களா? இது வந்து 0க்கு மேலே உள்ள நம்பர். அப்போ நான் ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்துடும், 0லேருந்து 1 தான் வரும். ஓகேங்களா? ரைட். இப்போது நான் 0 சேர்க்கும்போது இந்த இடத்துல 0 சேர்த்துக்குவேன். ஓகேங்களா? அப்போது இந்த செட் எனக்கு என்ன வரும்னா 0, எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது 0 வந்துடும். அதனால் க்ளோஸ் இன்டர்வல் 0,1 இந்த இடத்துல எழுதிடுவேன். ஓகேங்களா? இங்கே அடுத்து நான் இங்கே வரும்போது இங்கே இதே மாதிரி எக்ஸ் வந்து -∞ to 0, 1 + x 1 ஆட் பண்ணுவேன். இங்கே என்ன பண்ணணும்னா -x கண்டுபிடிக்கணுமா? இப்போ -xனா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ மைனஸ் ஆகும்போது இங்கே 0 ஆகும், இங்கே இன்ஃபினிட்டின்னு வந்துடும். 1 ஆட் பண்ணுறேன், 1 - x ∞ 1ன்னு வந்துடும். ஓகே. இப்போ பழைய கேஸ், இப்போ எக்ஸ் வந்து நெகட்டிவ் ரியல் நம்பராக இருக்குது. இந்த நம்பர் வந்து 1க்கு மேலே போகுது. இது நெகட்டிவ், ஆக்சுவலாக இது எக்ஸ் வந்து நெகட்டிவ் ரியல் நம்பர், இது வந்து 1க்கு மேலே போகக்கூடிய நம்பர்ஸ். அப்போ என்ன வரும் பாருங்கள், இதில் எக்ஸ் பை திஸ் நம்பர் வாட், -7 -3 5. ஆமாம், நெகட்டிவ் நம்பர், இது பாசிட்டிவ் நம்பர். ஓகே, நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஸோ ரிசல்ட் வந்து நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா? 0 வர வாய்ப்பு இருக்கா? ஓகே, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரெசிப்ரோக்கல் எடுக்கலையா? ஓகே, டேக் ரெசிப்ரோக்கல் 1/1 - x. இது இங்கே வரும்போது இது 0 ஆயிரும், 1 ஆயிரும். ஓகே, இந்த நம்பர் வந்து 0க்குள்ளேருந்து 1க்குள்ள நம்பர். இது வந்து என்னென்னா நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்துடும்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துடும். ஓகேங்களா? இப்போ எக்ஸ் பை 1 - x வேல்யூ வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துடும். -1லேருந்து 0க்குள்ளே உள்ள நம்பராக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த செட்டு வந்து நமக்கு எப்படி மாறிடுதுன்னா -1லேருந்து 0 வரைக்கும் உள்ள நம்பர். கரெக்டானு பாருங்கள். ஓகே, 1 வருமா? 1 x 0 கொடுத்தோம்னா 0 வந்துருச்சு, 2 வராது. ஓகே, இங்கே 0x 1 கொடுக்க முடியாதுல்ல. ஓகே, திஸ் இஸ் த செட்டு. இப்போ நான் இதுக்கு வந்து இன்டீரியர் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ இன்டீரியர் என்ன வரும்? இன்டீரியர் இதுக்கு என்ன வரும்னா 0,1 வரும். இதுக்கு இன்டீரியர் வந்து -1,0. ஓகேங்களா? ஸோ டெரைவேட்டிவ் செட் என்ன வரும்னா க்ளோஸ் இன்டர்வல் வந்துடும். க்ளோஸ் இன்டர்வல் 0,1 யூனியன் க்ளோஸ் இன்டர்வல் -1,0. இப்போது -1,0 0,1 என்ன வந்துடும்னா -1 to 1ங்கிற செட் வந்துடும். ஓகேங்களா? இது வந்து 0 to 1, -1லேருந்து 1 0 விட்டுருவோம். ஓகே, இது வந்து 0 to 1 -1 to 1 except 0. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதெல்லாம் முக்கியமான கொஷின்ஸ். 23. இப்போ அதே மாதிரி R2ல் பார்க்கலாம். x is equal to R2 வித் யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸில் பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பால்ஸ்லாம் சர்க்கிளோட இன்டீரியர் போர்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஓப்பன் பால்ஸ் இப்போ எப்படி இருக்குன்னா B of A, Rன்னு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன்.
இது எப்படி இருக்கும்னா ஏயை சென்டராக வச்சு ஆர் ரேடியஸ் எடுக்கக்கூடிய ஒரு சர்க்கிளோட இன்டீரியர் போர்ஷனாக இருக்கும். ஓகே, R2ல ஓப்பன் பால்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஓகே, சர்க்கிள் இன்டீரியர் போர்ஷன் ஆஃப் சர்க்கிள்னு இருக்கும். இப்போ வந்து ஏ எடுத்துக்கிறோம். எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு R2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் லெஸ் தென் 1. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் லெஸ் தென் 1. ஆக்சுவலாக இது என்னென்னா நம்ம செட்டு வந்து ஏ, ஆக்சுவலாக இது வந்து R2 பிளேன் உங்களுக்கு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இது வந்து சர்க்கிள் 0,0 சென்டரை வச்சு 1 ரேடியஸோட இன்டீரியர் போர்ஷன் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து இன்டீரியர் போர்ஷன். ஸோ இதுதான் நம்மளோட சர்க்கிள். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதில் ஒரு பாயிண்ட் எடுக்கணுமா? ஸோ பாயிண்ட் எடுத்து ஸோ நெய்பர்ஹுட் வரையும் போது அது நம்ம செட்டுக்குள்ளேயே இருக்கும். நீங்கள் ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம எந்த ஒரு பாயிண்ட் எடுத்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சி எந்த ரேடியஸ் எடுத்து வரைஞ்சாலும் அது நம்ம உள்ளே இருக்கிற மாதிரி நம்மளால் வரைய முடியும். ஓகேங்களா? ஓகே, அப்போ அதனால் இன்டீரியர் ஏ வந்து ஏனே வந்துடும். அதனால் ஏஎஸ் ஓப்பன் வந்துடும். ஓகேங்களா? சர்க்கிளோட இந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்க, இங்கேருந்து எந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி அதை சென்டராக வச்சு ஒரு ஸ்மால் சர்க்கிள் நம்மளால் வரைய முடியும். ஓகே, வித் சம் சூட்டபிள் ரேடியஸ். அதனால் அது ஓப்பன் வந்துடும். க்ளோஸ்டு வருமா பாருங்கள், டெரைவேட் செட் என்ன வரும் பாருங்களேன். டெரைவேட் செட் நம்ம செட்டுக்கு வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, R2ல எடுக்கும்போது இங்கே எடுப்பேன், இங்கே எடுத்து ஒரு பால் எடுப்பேன். இதுக்கு காமன் எலமெண்ட் எதுவுமே இருக்காது, அதனால் இப்படி வரைய முடியாது. ஓகே, நான் அப்போ இங்கே எடுக்கலாமா? ஸோ இங்கே எடுக்கும்போது எனக்கு ஏல உள்ள நிறைய பாயிண்ட்ஸ் எனக்கு இங்கே வரும். ஓகே, அந்த பாயிண்ட் வரும், அது போக இங்கே நிறைய போர்ஷன் எனக்கு இங்கே வரும். அப்போ இந்த பவுண்டரியில் எனக்கு இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு என்ன வரும்னா லிமிட் பாயிண்ட்ஸாக வரும். சர்க்கிள் மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் எனக்கு லிமிட் பாயிண்ட். புரியுதுங்களா? இந்த இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை வச்சு இப்போ இந்த பாயிண்ட்டை வச்சு ஒரு ரேடியஸ் எவ்வளோ தான் குட்டியாக பெருசாக எடுத்தால் கூட எனக்கு இதில் இருக்க பாயிண்ட்ஸ் எனக்கு நிறையா வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் சர்க்கிள் மேலே உள்ள பாயிண்ட்ஸ் தான் இன்டீரியர் பாயிண்ட்ஸ். இன்டீரியர் பாயிண்டில் லிமிட் பாயிண்ட்ஸ். இப்போ சர்க்கிள்குள்ளே சொல்லவே வேண்டாம். ஓகே, சர்க்கிள்குள்ளே சொல்லவே வேண்டாம். அப்போது இது என்ன வரும்னா இப்படி வரும். எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு R2. சர்க்கிளோட இன்டீரியர் போர்ஷனும் சர்க்கிள்னு வரும். அப்போது ஓகே, இது வந்து ஓப்பன் சர்க்கிள். ஸோ ஓப்பன் சர்க்குலர் டிஸ்க்கு, இது க்ளோஸ்டு சர்க்குலர் டிஸ்க்கு. ஓகேங்களா? அப்போது இப்போ இந்த இது வராது. அப்போது டி ஆஃப் ஏ வந்து இங்கே இப்போ இந்த சர்க்கிள் மேலே பாயிண்ட்ஸ் இங்கே இருக்காது. அதனால் ஏ இஸ் நாட் க்ளோஸ்ட் இன் ஆர் ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட் டு யூஷுவல் மெட்ரிக். இதே மாதிரி நம்ம எழுதிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக என்ன லெஸ் தென் 1ன்னா இப்போ இப்படி எடுத்துக்குமே. எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு R2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது சர்க்கிள் மட்டும்தான் வரும், நம்மளோட பாயிண்ட்டே தான். ஓகே, ஏங்கிற பாயிண்ட்டே இந்த இது மட்டும் உள்ளே வராது. அப்போது இப்போ இதை சுற்றி நான் வந்து ஸோ பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது இந்த நெய்பர்ஹுட் வந்து நம்ம இதில் இருக்காது. அதனால் இன்டீரியர் வந்து எம்டி வந்துடும். ஓகே, லிமிட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வரும்னா சர்க்கிளுக்கு உள்ளே வரைய முடியாது. ஓகேங்களா? ஸோ டெரைவேட் செட் என்ன வந்துடும்னா உள்ள லிமிட் பாயிண்ட்ஸ் வந்து என்ன பாருங்கள், இங்கே எடுத்து வரைஞ்சிடுறோம். இப்போ இதில் உள்ள பாயிண்ட்ஸ் நிறைய எனக்கு வந்துடுது. இப்போ எனக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே எனக்கு வந்து லிமிட் பாயிண்ட்ஸ் தான். அப்போது வந்துடுச்சு. அப்போ ஏ இஸ் க்ளோஸ்டு வந்துடுச்சு. ஏ இஸ் க்ளோஸ்டு இன் R/2 with respect to usual metric. இங்கே வந்து A is not open. இதே மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்கலாம். x, y belongs to R2 x square plus y square greater than 1. இது எப்படி வரும்னா சர்க்கிளோட அவுட்டர் போர்ஷன். ஓகேங்களா? அந்த பவுண்டரி பாயிண்ட்ஸ் வராது, சர்க்கிளோட அவுட்டர் போர்ஷன்ஸ். இப்போ எனக்கு என்ன வரும்னா ஸோ இந்த இதுதான் போர்ஷன். ஸோ இது ஒரு பால்ஸ் வரைஞ்சி இதில் இருக்கிற மாதிரி எனக்கு வரைய முடியும். ஓகேங்களா? செட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி என்னால் ஒரு ஓப்பன் பால்ஸ் எல்லாம் வரைய முடியும். அதனால் ஸோ இன்டீரியர் ஏ வந்து ஏனே வந்துடும். அப்போ அதனால் ஏஸ் ஓப்பன்.
open in R2. Limit points என்னன்னு பார்க்கலாமா? limit points. ஸோ லிமிட் பாயிண்ட்ஸ் வந்து அதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா, வந்தாச்சு. இப்போ இந்த பாயிண்ட் நமக்கு என்னது, இந்த சர்க்கிள் மேலே உள்ள ஒவ்வொரு பாயிண்ட் என்ன வந்துடும், நமக்கு லிமிட் பாயிண்ட்டாக வரும். ஓகே, அப்போது எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு R2. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் than or equal to 1. ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னது நம்மளோட செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ். அப்போது இதில் உள்ள பாயிண்ட்ஸ்லாம் இங்கே இருக்காது. அதனால் A is not closed in R2. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வந்து நெக்ஸ்ட் இந்த காம்பேக்ட் பார்க்கும்போது R2 R3லாம் நிறையா இது பார்ப்போம். காம்பேக்ட் கனெக்ட் கம்ப்ளீட் பார்க்கும்போது. ஓகேங்களா, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.